இப்போ இருக்கிறது திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் எதையும் மக்களுக்காக எதுவும் செய்யல. ஆனா கடன் மட்டும் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு மாசத்துக்கு வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா 7000 கோடி. அப்ப 7000 கோடி வட்டி கட்டுனா மக்களுக்கு தண்ணி பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்க முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் கிராமப்புறங்கள்ல ரோடு சரியில்லை, லைட் இல்ல அப்படின்லாம் ஜனங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அதனாலதான் சொல்றேன், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றேன். சரி, அதுவும் இந்த வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மந்திரியா இருக்கிறது ஒருத்தர் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. எம்எல்ஏவும் அவர் தான், மந்திரியும் அவர் தான். ஏன்னா என்ன நடக்குது இங்கெல்லாம்? ஏதாவது ஜனங்களுக்கு வேண்டியதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா செய்யல. இதுதான் உண்மை. அதனால மக்களுக்கு செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மா தான் கிராமப்புற ஜனங்களை பார்த்தது. ஆனா இது எப்படி போயிட்டு பாருங்க, அம்மாவோட மறைவு.